வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல டேஸ்டியான மட்டன் தண்ணி குழம்பு செய்ய போறோம். இந்த மட்டன் தண்ணி குழம்பு செய்யறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ நான் இன்றைக்கி இந்த மட்டன் தண்ணி குழம்பு பண்ணுறதுக்கு 1 கிலோ அளவுக்கு மட்டனை எடுத்து சுத்தமாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா ரொம்பவே வாசமாக இருக்கும். அதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சி வந்த பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிக நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனையும் சேர்த்து வதக்கிக்குவோம். வதக்கிறப்பவே கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நீங்கள் வதக்கிக்கோங்க. அந்த மட்டனோட கலர் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல வெள்ளையாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்குவோம். மட்டனை வதக்கிறப்ப நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்து வதக்கிக்கலாம். அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு மட்டன் நல்லாவே வதங்கி வந்துடும். வதங்கி வந்த பிறகு நம்ம தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி மட்டன் தண்ணி குழம்பு செய்கிறதுனால நல்லா மட்டன் எல்லாமே மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த மட்டன் வேகிறதுக்கு தேவையான மட்டனுக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை மூடியை போட்டு 5லேருந்து 6 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்ல மட்டன் சாஃப்டாக வேகிற அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 6 விசில் விட்டு வேக வைக்க போகிறேன். மட்டன் வெந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே இந்த குழம்புக்கு தேவையான மசாலா பொடி மசாலா எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மட்டன் வெந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே ஒரு அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லியை எடுத்து வச்சுருக்கேன். இந்த மல்லியை நம்ம வதக்கிக்கலாம். இது நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் பொடி பண்ண போகிறோம். நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மல்லியை நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு மல்லி செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாவை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 12 வரமிளகா சேர்த்துக்கிறேன். இந்த மட்டன் தண்ணி குழம்புக்கு நல்லா கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக 12 வரமிளகா சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம எல்லா பொருளையும் சேர்த்து ஒரு 6 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு பாதி அன்னாசி பூவை நான் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பொருளையும் நல்லா வறுத்து எடுத்த பிறகு நம்ம ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பொடி பண்ணிக்குவோம். நம்ம பொடி பண்ணுறப்ப ரொம்ப நைஸாக நீங்கள் அரைக்கணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாவையும் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சி வந்த பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நம்ம சேர்த்துக்கலாம். சோம்பு கூடவே நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். நீங்கள் கசகசா அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா இனிப்பு டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக ஆகிடும். அதனால் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய், இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். சோம்பு கசகசா நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 3 பூண்டு பல், இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம ஏற்கனவே மட்டன் வேக வைக்கிறப்ப 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம். நம்ம இப்போ வாசத்துக்காக இஞ்சியையும் பூண்டையும் கொஞ்சமாக நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு 30 சின்ன வெங்காயம் போல் உரிச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம சின்ன வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி மசாலா நல்லா நைஸாக நம்ம அரைச்சி சேர்க்க போகிறோம். அதுக்காக முழுசாகவே நீங்கள் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்ததுனால கொஞ்சமாக நம்ம உப்பையும் சேர்த்து வதக்கிட்டோம் அப்படின்னா நல்லா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் 2 தக்காளியை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி பழம் இதுக்கு போதும். இப்போ இன்றைக்கி சின்ன தக்காளியாக இருந்ததுனால நான் 2 தக்காளியை எடுத்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு லாஸ்ட்டாக கூடுதல் டேஸ்ட்டுக்காக ஒரு 3 முந்திரி பருப்பை நான் வதக்கிறப்பவே சேர்க்குறேன். இது கூடவே 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். தேங்காவை சேர்த்த பிறகு நீங்கள் அதிக நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் ஸ்டவ்வை ஆனில் வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம
இப்போது எல்லா பொருளுமே வதங்கி ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆறி வந்த பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக நம்ம தண்ணியையும் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம். இப்போ வந்து மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றியாச்சு. இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மட்டன் வெந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே குழம்புக்கு தேவையான மசாலா பொடியும் ரெடி பண்ணியாச்சு, மசாலா பேஸ்ட்டையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நல்லா மட்டனும் வெந்து சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து குழம்பை வந்து தாளித்து விட்டுடலாம். இதுக்காக அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை இதில் கூட நம்ம வந்து கலந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்குவோம். நம்ம ஒரு வேளை வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிறப்ப சரியாக வதக்கலைனாலும் இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் சேர்த்துட்டு நம்ம வந்து வதக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நமக்கு வாசமாக குழம்பு கிடைக்கும். நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச மசாலா பொடியும் இது கூட வந்து சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மசாலா பொடியை வச்சுட்டு மீதம் எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். அந்த மசாலா பொடியை நம்ம லாஸ்ட்டாக நம்ம தாளிக்கிறப்ப சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே வந்து வாசமாக இருக்கும். அதுக்காக தான் அந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நம்ம இந்த மசாலா பொடியும் சேர்த்து வந்து நல்லா வதக்கிக்குவோம். இந்த மாதிரி நம்ம மசாலா பொடியெல்லாம் வதக்கிட்டு நம்ம வந்து குழம்பு செய்கிறதுனால வந்து ரொம்பவே வந்து வாசமாகவும் அதே சமயம் டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம வேக வச்ச மட்டனை இது கூட சேர்த்து நம்ம வந்து கலந்துடலாம். மட்டன் வந்து நல்லாவே வெந்து சூப்பராக நமக்கு வந்து சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி நமக்கு சாஃப்டாக வேக வச்சு இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா தான் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இப்போ மட்டன் வேக வச்ச பாத்திரத்திலே கொஞ்சமாக நம்ம அரிசி கழுவுன தண்ணியை வந்து சேர்த்து கழுவி இதில் வந்து சேர்த்துடலாம். இந்த அரிசி கழுவுன தண்ணி வந்து இந்த மட்டன் தண்ணி குழம்புக்கு வந்து கூடுதல் டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்காக உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை நீங்கள் வந்து இந்த பக்குவத்தில் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு நம்ம வந்து நல்லா தண்ணியாக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டே வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இப்போ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை நம்ம வந்து பக்குவத்தில் சேர்த்துட்டு உப்பு, மிளகாத்தூள், உரப்பு இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு உங்களுக்கு ஒரு வேளை உரப்பு பத்தலை அப்படின்னா இந்த டைமில் வந்து கொஞ்சம் மசாலா பொடியை வந்து ஒரு வேளை வீட்டு மசாலா பொடி, மிளகாத்தூள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதனால் இப்போ நல்லா ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து தண்ணியாக இருக்கான்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா கொதித்து வர்றப்ப நமக்கு வந்து கரெக்டான அளவில் கிடைக்கும். மூடியை போட்டு 10 நிமிஷத்துக்கு நம்ம வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து அடுப்பை வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லாவே குழம்பு வந்து கொதித்து வந்து நமக்கு வந்து ரெடியாகி வந்துடும். நம்ம ஏற்கனவே மசாலா பொடி எல்லாமே நம்ம வந்து வதக்கிட்டு சேர்த்ததுனால இது வந்து அதிக நேரம் நீங்கள் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு 10 நிமிஷத்துலேயே நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு நல்லா குழம்பு வந்து ரெடியாகி வந்துடும். இதுதான் நமக்கு வந்து கரெக்டான பக்குவம். அந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு குழம்பு கொதித்து நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. கரெக்டாக 10 நிமிஷத்தில் நல்லாவே கொதித்து நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே வந்து கரெக்டான பக்குவத்தில் ரெடியாகி வந்துருச்சு. இதுதான் நமக்கு வந்து கரெக்டான பக்குவம். இந்த டைமில் உங்களுக்கு வந்து புளிப்பு தேவை அப்படின்னா ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தை இதில் நம்ம வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு எலுமிச்சம்பழம் டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னா ஒரு சின்ன பீஸ் வந்து புளியை நம்ம வந்து ஊற வச்சு இதில் நம்ம வந்து கரைச்சி வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். உங்களுக்கு இல்லை உங்களுக்கு ரெண்டுமே வேணாம் அப்படின்னாலும் இந்த டேஸ்ட்டே உங்களுக்கு ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். கூடுதல் புளிப்பு டேஸ்ட்டு தேவை அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா குழம்பு வந்து சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான தாளிப்பை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக வந்து அடுப்பில் வந்து பாத்திரத்தை வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து எண்ணெயை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பை சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் இது ரெண்டையும் வந்து பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா பொடி எடுத்து வச்சோம் இல்லையா, இதையும் சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்கோங்க. வதக்குறப்ப நம்ம மசாலா பொடியை சேர்த்த பிறகு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க. இல்லைனா நமக்கு வந்து கருகி போயிடும். இப்போ நல்லா வதங்கி வந்த பிறகு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியை இதில் சேர்த்துட்டு நம்ம குழம்புல இதை அப்படியே நம்ம வந்து டைரெக்டாக சேர்த்துடலாம். வதக்கின பொருள் எல்லாத்தையும் நம்ம வந்து குழம்புல சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து மல்லி இலையும் சேர்த்துட்டு நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம். இந்த வதக்கின பொருளோட வாசங்கள் எல்லாமே அப்போ தான் நம்ம குழம்புல வந்து நல்லா சார்ந்து நமக்கு வந்து சூப்பராக நல்ல ஒரு வாசத்தோட குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ சூப்பராக டேஸ்டியான மட்டன் தண்ணி குழம்பு நம்ம வந்து கிராமத்து ஸ்டைலில் ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம வந்து சாதத்து கூட, இட்லி, தோசை, இடியாப்பத்து கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.